Dear, dear students, welcome to biology class. In previous video, we have seen structure of human brain and spinal cord and cerebrospinal fluid. Now we are going to see about reflex action, peripheral nervous system and autonomic nervous system. Now we are going to see about reflex action. A reflex is any response that occurs automatically without consciousness. There are two types of reflexes. Reflex action அப்படிங்கிறது என்னதுன்னா அனிச்சை செயல்னு சொல்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்சியஸ் இல்லாமல் செய்யக்கூடிய ஒர்க் தான் என்னது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ஓகேவா? அக்கர்ஸ் இன் automatically and then without consciousness. There are two types. Simple or basic reflexes, acquired or conditioned reflexes. There are two types, basic or simple reflexes. Another one, acquired or conditioned reflexes. Now see the simple reflexes. These reflexes are inbuilt and unlearned responses. அதாவது ஒரு ஸ்டிமுலி என்விரான்மெண்டில் நடக்குது அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அறியாமல் அன்லேர்ன் நமக்கு தெரியாமல் என்ன பண்ணும், நம்ம பிளான் பண்ணி பண்ணுறதில்ல, அன்லேர்ன்டாக என்ன பண்ணும் ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், அதுக்கு பதில் வினை கொடுக்கும். ஓகேவா? மெனி ஆஃப் த ஆக்ஷன் வி பெர்ஃபார்ம் இன் ஆர் டே டு டே லைஃப் ஆர் சிம்பிள் ரிஃப்ளெக்ஸஸ். நிறைய ஆக்ஷன் அந்த மாதிரி பண்ணுவோம். எக்ஸாம்பிள், winking of eyes and then sneezing, coughing, yawning. டஸ்ட் பார்ட்டிகல் கண்ணில் விழுந்துச்சுன்னா உடனே கண்ணை என்ன பண்ணுவோம், நம்ம விங்கிங் பண்ணுவோம், அப்படியே கண்ணை மூடி திறப்போம் இல்லையா? தென் ஸ்னீசிங் பண்ணுவோம், ஹாஃப் பண்ணுவோம், யான் பண்ணுவோம். இதெல்லாம் என்னது அப்படின்னா வி பெர்ஃபார்ம் திஸ் ஆக்ஷன் வித்தவுட் திங்கிங். நம்மளோட திங்கிங் இல்லாமையே என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சிம்பிள் ஆர் பேசிக் reflexes. Second one, acquired or conditioned reflexes. These reflexes are the result of practice and learning. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையோ டே டு டே லைஃப்பில் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை லேர்ன் பண்ணிக்கிறதுனாலையோ மட்டும்தான் இந்த ரிஃப்ளெக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது acquired or conditioned reflexes. Example, playing harmonium. By stringing by the particular key on seeing a music note is an example of conditioned reflexes. Playing harmonium சொல்லலாம். ஏன்னா அந்த நோட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரிங்கிங் அந்த ஹார்மோனியத்தை அந்த பட்டனை நம்ம தட்டுவாங்க இல்லையா? அண்ட் தென் which require the conscious training of effect. இது எப்படி பண்ணணும் அப்படின்னா டெய்லியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ட்ரைனிங் ஆகிறதுனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஒன் மோர் எக்ஸாம்பிள், கேன் யூ திங்க் ஆஃப் சம் மோர் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸஸ் சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஜூவில் நடக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணுறதுனால தான் என்ன பண்ணும், ஸோ ரெகுலர்லி டூ த ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா கேஷியர் என்ன பண்ணுவாங்க, பேங்கில் மணி கவுண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணுவாங்க. விசிட்டர்ஸ் வந்தாலும் அவங்ககிட்டே பேச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக கவுண்டிங் மிஸ் ஆகாமல் பார்ப்பாங்க. வாட் இஸ் த ரீசன்? தட் இஸ் த ப்ராக்டிஸ் ஆர் லேர்ன்டு. எவ்ரிடே ப்ராக்டிஸ் தட் ஒன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த கேஷியர் did not miss the counting of money. ஓகேவா? ஸோ தட் இஸ் த acquired conditional reflexes. Most of the reflex action are monitored and controlled by the spinal cord. இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது அப்படின்னா ஸ்பைனல் கார்டு. ஸோ ஹென்ஸ் ஆல்சோ known as spinal cord or spinal reflexes. What is the spinal reflexes? Define the spinal reflexes means what? Most of the reflex action are monitored. The spinal cord monitored and controlled by the spinal cord. Most of the reflex action are monitored and controlled by the spinal cord. So, hence also known as spinal reflexes. So, அதனால் என்ன சொல்கிறாங்க, spinal reflexes சொல்லுவாங்க. Spinal reflexes தான் என்ன பண்ணோம், மானிட்டரும் கண்ட்ரோலும் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
The pathway taken by nerve impulses to accomplish reflex action is called reflex arc. Reflex arc, what is called, define the reflex arc means the pathway taken by nerve impulses. The pathway taken by nerve impulses. இந்த pathway sensory neuron இந்த pathwayல போகும், and then motor neuron இந்த pathwayல வரும் இல்லையா. This is called reflex arc. Arcs like structure இருக்கிறதுனால இந்த pathway தான் என்ன சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அண்ட் தென் நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த பாடி எக்ஸிக்யூட் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் when we touch a hot plate. ஹாட் பிளேட்டில் எப்படி ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் பண்ணுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஓகேவா. when we touch a very hot pan, the stimulus is the heat which is sensed by receptors called as heat receptor or thermoreceptors in our hand. See, இங்கே இது வந்து என்னதுன்னா சென்சரி ஆர்கன் இல்லையா. ஸ்கின் ஆல்சோ ஒன் ஆஃப் த சென்சரி ஆர்கன்ஸ். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஹீட் ரெசெப்டார்ஸ் இருக்கும், இதுக்கு தெர்மோ ரெசெப்டார்ஸ், அனதர் நேம் தெர்மோ ரெசெப்டார்ஸ். ஓகேவா. இந்த ஸ்டிமுலஸ் எது ஹீட்டு, இங்கே இது ஹீட்டு தான் என்னதுன்னா ஸ்டிமுலஸ், ஹீட் தான் இங்கே ஸ்டிமுலஸ். In turn, the triggers and impulse in sensory neuron. In turn of triggers, அந்த ஹீட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா intern of triggers impulse the sensory neuron. இந்த ஹீட்டை என்னவா மாற்றுதுன்னா ஹீட் எனர்ஜியை சென்சரி நியூரான் வழியாக என்ன பண்ணுது அப்படின்னா இம்பல்சஸாக சேஞ்ச் பண்ணி இங்கே கொண்டுட்டு போகுது. ஓகேவா. இது இதனோட ஒர்க்கு. See, second, the sensory neuron transmits or convey the message to the spinal cord. சென்சரி நியூரான் என்ன பண்ணுது, இங்கே சென்சரி நியூரான் இருக்கும், இந்த சென்சரி நியூரான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் த கன்வே மெசேஜ் என்ன பண்ண கன்வே பண்ணிவிட்டு ஸ்பைனல் கார்டு இல்லையா, ஸ்பைனல் கார்டுக்கு இப்படி கொண்டுட்டு போகுது. ஓகேவா. இதுக்கு என்ன சொல்லணும்னா டார்சல் ரூட், இந்த மேலே இருக்கிற ரூட்டுக்கு டார்சல் ரூட்டு ஆர் என்ன சொல்கிறது அஃபரண்ட் நியூரான்ஸ். அதாவது சென்சரி நியூரான்லேருந்து ஸ்பைனல் கார்டுக்கு போனால் டுவோர்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு மீன்ஸ் அஃபரண்ட் நியூரான்ஸ். ஓகேவா. அஃபரண்ட் நியூரான்ஸ். இது வென்ட்ரல் ரூட்டு ஆர் எஃபரண்ட் நியூரான்ஸ். அதாவது ஸ்பைனல் இங்கே சென்சரி ஆர்கன்லேருந்து டுவோர்ட்ஸ் த ஸ்பைனல் கார்ட் மீன்ஸ் டார்சல் ரூட் ஆர் அஃபரண்ட் நியூரான். அண்ட் தென் ஸ்பைனல் கார்ட் அவே ஃப்ரம் த அனதர் பார்ட். ஸ்பைனல் கார்ட்ஸ் மெசேஜ் என்ன பண்ணணும் அவே ஃப்ரம் த ஃபைனல் கார்டு, அதாவது ஸ்பைனல் கார்ட்லேருந்து அவே ஃப்ரம் த ஸ்பைனல் கார்டு எங்கே போகும் அப்படின்னா பாடிக்கு போச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா வென்ட்ரல் ரூட் ஆர் எஃபரண்ட் நியூரான் ஆர் வென்ட்ரல் ரூட். ஓகே. த ஸ்பைனல் கார்ட் interprets the stimulus and the impulses is passed on the relay neuron which in turn transmits it to a motor neuron. இங்கேருந்து போகிற சென்சரி நியூரான் வரைக்கும் போகிற சென்சரி இம்பல்சஸை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே ரிலே நியூரானுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிலே நியூரான்? இட் கனெக்ட் ரிலே பிட்வீன் த சென்சரி நியூரான் அண்ட் மோட்டார் நியூரான். இது ரெண்டையும் என்ன பண்ணுது கனெக்ட் பண்ணுறது தான் இதனோட ஒர்க்கு. ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இன்டர்ன் டிரான்ஸ்மிட் டு த மோட்டார் நியூரான், டிரான்ஸ்மிட் பண்ணுது. ரிலே நியூரான் வந்து சென்சரி நியூரானில் வாங்குகிற இம்பல்சஸை ரிலே நியூரான் வாங்கி என்ன பண்ணுன்னா மோட்டார் நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். மோட்டார் நியூரான்ஸ் கேரி கமாண்ட் ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட் டு ஆர்ம். இந்த மோட்டார் நியூரான் என்ன பண்ணுதுன்னா ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஆர்முக்கு இங்கே கொண்டுட்டு வருது. அண்ட் தென் muscles in our arm contracts and when we withdraw our hand immediately from the pan. பேன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக இந்த மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகிறதுனால கான்ட்ராக்ட் ஆகிறதுனால இம்மிடியேட்டாக ஃபேன்லேருந்து ஹேண்டை எடுத்துக்கிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு in this example muscle is an effector organ which responds to the heat. ஸ்டிமுலஸ் அப்படின்ற ஹீட்டுன்ற ஸ்டிமுலஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற எஃபெக்டர் ஆர்கன் எது அப்படின்னா மசில்ஸ். யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ் ஹவு த நியூரனல் இம்பல்சஸ் ட்ரிகர்ஸ் த மஸ்குலார் மூமெண்ட். இந்த எப்படி வந்து மூமெண்ட்டு நியூரல் இம்பல்சஸ் வந்து மஸ்குலார் மூமெண்ட்ஸு ட்ரிகர்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஹையர் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம்.
Peripheral nervous system is formed by the nerves arising from the brain and the spinal cord. Peripheral nervous system, nerves arising from the brain and the spinal cord, that is called peripheral nervous system. The nerves arising from the brain, and then from the brain called cranial nerves, and cranial nerves, brain lindu vanchna adukku enna nerve, cranial nerves. Nerves arising from the spinal cord are called spinal nerves. Arising from the brain means cranial nerves. Arising from the spinal cord means spinal nerves. First talk about cranial nerves. Cranial nerves. In man, there are 12 pairs. 12 pairs means 24 cranial nerves. Cranial nerves present. Some of the cranial nerves are sensory. Nerves are இருக்கும். ஓகேவா? Example, optic nerves which inverts the eye. Some are motor nerves which help in rotation of eyeballs. Inverse means help. In optic nerves என்ன பண்ணுதுன்னா help ஆகுது, give energy or give support. Some are motor nerves which help in rotation of eyeball. Motor nerves என்ன ஆகுதுன்னா rotation of eyeballs. And then it also inverts the eye muscles, muscle of iris and tear glands. இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு என்ன பண்ணுது, சப்போர்ட்டாக இருக்குது இந்த சென்சரி நர்வ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்பைனல் நர்வ்ஸ். There are 31 pair of spinal nerves. How many pairs having? 31 pair. Each spinal nerve has a dorsal sensory root. முதல்ல சொன்னோம், எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது, இந்த மாதிரி இருக்குது, இந்த சைடு இருக்கிற நர்வு டார்சல். ஓகேவா? டார்சல் ரூட். இந்த சைடு இருக்கிறதுக்கு பேர் வென்ட்ரல் ரூட். ஓகேவா? ஸோ த டைரக்ஷன் ஆஃப் இம்பல்சஸ் in dorsal spinal root is toward the spinal cord. சென்சரியிலிருந்து, இது சென்சரி நியூரான் இருந்தால் இதிலிருந்து ஸ்பைனல் கார்ட் போச்சுன்னா அதுக்கு என்னதுன்னா இது டார்சல் ரூட்டு. அண்ட் தென் ஸ்பைனல் கார்ட்லேருந்து இங்கேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து எங்கே போகும், மசில்ஸ்க்கு, மற்ற பிளேஸ்க்கு, அவே ஃப்ரம் த ஸ்பைனல் கார்ட்னா அதுக்கு பேர் என்னதுன்னா மோட்டார் ரூட். இதே மேலே இருக்கிறது சென்சரி ரூட், கீழே இருக்கிறது மோட்டார் ரூட். ஓகேவா? ventral motor root and then spinal dorsal spinal root. ஓகேவா? next autonomic nervous system. Autonomic nervous system, another name visceral nervous system. Visceral nerve is known as autonomic nervous system, is also called as a visceral nervous system. அதாவது உள்ளுறுப்பு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்களே, தானியங்கி நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. It regulates the function of internal visceral organs. What is the work of this band? The function of regulate the work of internal visceral organs. What are the visceral organs? Stomach, eye, and then gallbladder, pancreas. These are internal organs. That is called visceral organs. Our body throughout its two antagonists. Antagonist means opposite. Antagonistics, opposite side. Two nervous system present. Autonomic present in two components having, what are they? Sympathetic and parasympathetic. Autonomic nervous system components two. There is one is the sympathetic, another one is the parasympathetics. Both are worked for opposite reaction. Okay, they enable the body to perform the rapid and specific visceral activities in order to maintain the steady state. என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா, இந்த ரெண்டுமே ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணதுனால விசரல் ஆர்கன் வந்து ரேப்பிட் அண்ட் ஸ்பெசிஃபிக் விசரல் ஆக்டிவிட்டீஸ், அதனால ரேப்பிட் அதனுடைய கண்டினியூஸ் ஒர்க், விசரல் ஆர்கன் வந்து கண்டினியூஸ் ஒர்க்கு, அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி பாடியை ஸ்டெடி ஸ்டேட்டில், அதாவது கரெக்டான ஸ்டேட்டில் வைக்கிறதுக்காக இது என்ன பண்ணுது, ஆப்போசிட்டாக அந்த சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக்ஸ் ரெண்டு நர்வ்ஸும் என்னது ஹெல்ப் பண்ணுது. இட் கண்ட்ரோல்ஸ் த இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன். இன்வாலண்ட்ரி மீன்ஸ் உனக்கு தெரியும் ஆல்ரெடி. வாலண்ட்ரினா நம்ம ஆர்டர் கொடுத்து செய்கிற, நம்ம ஆர்டர் என்ன பண்ணுதோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி செய்யணும். இன்வாலண்ட்ரினா
அது தானாக இயங்கிறதுக்கு பேர் தான் இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன். விசரல் ஆர்கன் வந்து என்ன பண்ணுன்னா இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் பயன்படுறதுக்கு இட் கண்ட்ரோல் த இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷன். 2 types of what are the components of autonomic nervous system? Sympathetic and parasympathetic. Both are act as opposite reaction. See the picture. See, this is a parasympathetic. This is a sympathetic nerve. Okay வா? இது எதிர்ப்பறிவு நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க, இது பரிவு நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. ஓகேவா? என்னென்ன ரியாக்ஷன் பண்ணுது பாரு. ஒரு 2 or 3 மட்டும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கான்ட்ராக்ட் பிளாடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சுருங்குற ஒர்க்கு பார்க்கும். சிறுநீர் பை வந்து என்ன ஆகுதுன்னா சுருங்கு ஒர்க் பார்க்குறது என்னதுன்னா பேராசிம்பத்தட்டிக். அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா இன்ஹிபிட்ஸ் பிளாடர் கான்ட்ராக்ஷன். இன்ஹிபிட்னா என்னது? அதாவது சுருங்கிறது ஸ்டாப் பண்ணுறது, குறைக்கிறது. சுருங்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கும். இன்ஹிபிட்ஸ் பிளாடர் கான்ட்ராக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்லோ ஹார்ட் பீட் என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. இதே துடிப்பை வந்து குறைக்கிறது இதனோட ஒர்க்கு. எதோடது? பேராசிம்பத்தட்டிக், அதாவது எதிர்ப்பறிவு நரம்பு மண்டலம் பேர். அது பண்ணுது அப்படின்னா இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிலரேட்டட்னா என்னது? ஹார்ட் பீட்டை அதிகப்படுத்துறது இதனோட ஒர்க். ஸோ போத் ஆர் ஆக்டிவேட்டட் இன் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? This lesson is over. Thank you, children.